கீழ்த்திசை நாடுகளின் ரோம் நகரம் என அழைக்கப்படும் உலக பிரசித்தி பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நேற்று இரவு ஈஸ்டர் திருநாளையொட்டி இயேசு உயிர்ப்பு பெருநாள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாள் திருப்பலி தொடக்கத்தில் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடந்தது. இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளியை பேராலய அதிபர் இருதயராஜ் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனைகள் தொடங்கின. இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நள்ளிரவு 12 மணி அளவில் வானவேடிக்கை, மின்னொளி அலங்காரத்துடன் பேராலய கலையரங்கத்தின் மேற்கூரையில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் பாதிரியார்கள் உள்ளிட்ட அருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர். பேரொளியை சுடர்ந்திடச் செய்தீரே, இப்புது தீயை புனிதப்படுத்தி அருளும். ஆவலால் நாங்கள் பற்றி எரிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா நேரங்கள் அவருடையன, காலங்களும் மாட்சிக்குரிய காயங்களால் கிறிஸ்துவின் ஒளிதோ எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று செங்கல் அடிமைத்தனத்தினின்று மீட்டு அருள் வாழ்விற்கு அழைத்து செல்லும் இறைவனின் வல்ல செயல்களை நினைவு கூர்ந்து பாஸ்கா புகழுரை பாட பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்கா முடிவில்லா மன்னரது பேரொளியா உலகெல்லாம் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் நாம் சிந்திப்போம். மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை விட்டு செல்வாராக. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. கடவுள் ஒளி இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகிற்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று உயிரினங்களையும் இறக்கையில் உள்ள எல்லா பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், Yes,
இருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்து ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றேன். உமது திரு அவையில் அனைவரும் கிறிஸ்தின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்